ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அ சேனல் ஜாய்ஃபுல் ஹோம் மேக்கிங் சேனலில் இன்றைக்கி சின்ன சின்ன குறிப்பு வகைகள் தாங்க பார்க்க போகிறோம். அதுலேயும் என்ன மாதிரி குறிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பேஸ்ட்டை வந்து வேஸ்ட் ஆகிடும் இல்லைங்களா, மீதமுள்ள பேஸ்ட்டை வந்து தூக்கி போட வேண்டாம், இந்த மாதிரி ரீயூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஐடியாஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபுல்லாகவே இந்த பேஸ்ட்டை வச்சு நம்ம வேஸ்ட்டாக போனதை வச்சு எப்படிலாம் நம்ம க்ளீனிங் டிப்ஸ் பார்க்க போகிறோங்க. இன்றைக்கி எல்லாமே எப்படிலாம் க்ளீன் பண்ணலான்னு இப்போ பார்த்திங்கன்னா இந்த பேஸ்ட் வந்து வேஸ்ட்டாக தான் இருக்குது. அந்த முடிஞ்ச பிறகு கொஞ்சமாக இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்க பேஸ்டெல்லாம் கூட இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ என்கிட்ட வந்து இந்த மாதிரி 2 பேஸ்ட் இருந்தது. ஒன்று வந்து டேட்டு பாராக இருந்தது. ஸோ இதை வந்து க்ளீனிங்காக வச்சுக்கலான்ட்டு அப்படியே தான் வச்சுருந்தேன். இதில் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 பேஸ்ட்டையுமே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துகிட்டு, ஒரு பேஸ்ட்டாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, நான் வந்து 2 எடுத்திருக்கேன். டெட்டால் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேங்க, ஒரு அரை மூடி அளவுக்கு ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய காக்ரோச் தொல்லை எங்கள் வீட்டில் இருந்தது. கிச்சன்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரேக்கில் காக்ரோச் அதிகமாகவே இருந்தது. ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி நம்ம எல்லாத்தையும் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி ஸ்ப்ரே பண்ணி நம்ம எல்லாம் நல்லா நீட்டாக தொடச்சிட்டோன்னா அந்த இடத்துலலாம் காக்ரோச் வராது. அதுக்காக தான் இப்போ இந்த கபோர்ட் ஃபுல்லாகவே நான் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணியிருக்கேன். இதில் வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரேவாக அடிச்சிடலாம். இதில் டெட்டால் ஆட் பண்ணியிருக்கிறதுனால அந்த பேஸ்ட்டோட ஸ்மெல்லுக்கும் காக்ரோச் வராதுங்க. அப்புறம் அதுவும் இல்லாத வெறும் டெட்டால் ஸ்மெல் மட்டும் வந்து நம்மளுக்கு செட் ஆகாது. இந்த மாதிரி அந்த பேஸ்ட்டை வச்சும் கூட க்ளீன் பண்ணிங்கன்னா ரொம்ப நீட்டாக க்ளீன் ஆகிடும். அப்புறம் காக்ரோச் தொல்லையும் உங்களுக்கு இருக்காது. இதை வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி தொடச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ப்ரெஷ்ஷை போட்டு துடைக்கணும். அதனால் ஒரு 5 மினிட்ஸ் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி கபோர்ட்ஸில் வந்து அழுக்கெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, ஃப்ரண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது மிக்ஸி போடும்போதோ இல்லை நம்ம கைப்பட்டு அழுக்காயிருக்கும், அதுலேயும் அதெல்லாம் க்ளீன் பண்ண அந்த மாதிரி பண்ணிக்கலாம். கேஸையும் நான் பர்னர் எல்லாத்தையும் இந்த மாதிரி க்ளீன் பண்ணலாங்க. இதுலேயும் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டேன். இப்போ கபோர்ட்ஸ்லாம் வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் வரைக்கும் அப்படியே விட்டுடுங்க. இது மாதிரி நான் கேஸ் பர்னர் எல்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணலான்னு ஸ்ப்ரே பண்ணியிருந்தேன். அதே ஸ்ப்ரே தாங்க ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணி இந்த மாதிரி தொடச்சி எடுத்துக்கலாம். நீட்டாக க்ளீன் ஆகுங்க. நீங்கள் வந்து அந்த பேஸ்ட்டெல்லாம் தூக்கியே போட தேவையில்ல, சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சு பாருங்களேன். அந்த டிவி யூனிட்டை கூட நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். அப்புறம் கிச்சனோட கபோர்ட்ஸும் மேலே வந்து அந்த ரேக் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கபோர்டு உள்ளே பாருங்கள், கார்னர் ஃபுல்லாகவே எனக்கு வந்து ரொம்ப அந்த பிசு பிசுன்னு இருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்மெல் வேறு இருந்ததுங்க. ஸோ இதை போட்டு இந்த வேஸ்ட்டை ப்ரெஷ்ஷை வச்சு நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக கார்னர் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிடுங்க. அந்த குட்டி குட்டி காக்ரோச் எல்லாம் வந்து வர இருந்தது. அதனால் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி விட்ட பிறகு அதுக்கப்புறம் வரவே இல்லைங்க. உங்களுக்கு கவலையே இல்லை. ஒரு 1 மந்த் வரைக்கும் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி நீங்கள் நீட்டாக வச்சுக்கிட்டிங்கனாலே காக்ரோச் தொல்லை இல்லாத இருக்கும். கார்னர்லாம் இந்த மாதிரி ரொம்ப சூப்பராக போயிடுச்சுங்க. புதுசு போல் பளபளன்னு ஆயிடுச்சு. இந்த பேஸ்லேயும் காமிக்கிற பாருங்கள். அப்புறம் கார்னர் வீடு துடைக்கும் போது அதனோட கார்னர்லேயும் பார்த்தீங்கன்னா அழுக்கெல்லாம் சேர்ந்துடும். என்னோட கார்னர்லேயும் அப்படி தான் இருந்தது. இந்த மாதிரி வாஷ் பேஷன் டவுனில், சிங்க் டவுனில் கூட நீங்கள் இதை ஸ்ப்ரே பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா கபோர்டையும் நம்ம நீட்டாக ஃப்ரீக்வெண்ட்டாக க்ளீன் பண்ண ஆரம்பித்தாலே அந்த காக்ரோச் தொல்லை இல்லாத இருக்கும். ஸோ இது ஃபுல்லாக இந்த மாதிரி தொடச்சி எடுத்துக்கலாம். ஒரு துணி போட்டு தொடச்சி எடுத்துகிட்டு மறுபடியும் ஒரு வாட்டர் போட்டு தொடச்சிடுங்க ஃபுல்லாகவே. ஏன்னா நம்ம டெட்டால்லாம் போட்டிருக்கோம் இல்லைங்களா, நீங்கள் அப்படியே விட்டிங்கன்னா நம்ம ட்ரெஸ்ஸுங்க எடுக்கிற கபோர்ட்னா பரவாயில்லைங்க. இது வந்து நம்ம கிச்சனில் எடுக்கிறதுனால ஃபுல்லாக நீட்டாக தொடச்சி எடுத்துகிட்டு அப்புறமேட்டா பாத்திரங்களை அடுக்கிக்கலாம். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ் ஆகும். வெறும் பேஸ்ட்டை வச்சு நீங்கள் வந்து டிவி யூனிட் அப்புறம் லேப்டாப் இந்த மாதிரி எல்லாமே தொடச்சிக்கலாங்க. நீட்டாக க்ளீன் ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வேஸ்ட்டாக இருக்க பேஸ்ட்டெல்லாம் தூக்கி போட வேண்டாம். அது உள்ளே வந்து தண்ணி ஆட் பண்ணி நம்ம இந்த மாதிரி துடைக்கிறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிப்ஸும் உங்களுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தொடச்சிட்ட பிறகு தாங்க அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம சிங்க் வாஷ் பண்ணுவோம். வாஷ் பேஷன் வாஷ் பண்ண கூட இதை யூஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா பளிச்சுன்னு ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து கொஞ்சமாக பேஸ்ட் எடுத்திருக்கேன். பேஸ்டெல்லாம் யூஸ் பண்ணிட்ட பிறகு அது உள்ள கொஞ்சம் இருக்கும் இல்லைங்களா, வாட்டர் ஆட் பண்ணி கூட நீங்கள் இந்த மாதிரி வாஷ் பண்ண கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஃபுல்லாகவே நீங்கள் வந்து அந்த டேப்ஸ்லாம் கூட க்ளீன் ஆகுங்க. சூப்பராக க்ளீன் ஆகிடும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஃபுல்லாக கரை இருக்கிற இடத்துல எல்லாம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இந்த பேஸ்ட்டை வச்சு தான் நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறேன். லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கனாலே போதுங்க, நல்லா பளிச்சுன்னு ஆகிடும். இதுக்குன்னு இல்லைங்க, நீங்கள் வந்து மக்காக இருக்கட்டும், பக்கெட் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு கூட நீங்கள் இதை வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம். ஏதாவது ஸ்டிக்கியாக இருக்கும் இல்லைங்களா, மக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கிறதுக்கெலாம் கூட இந்த மாதிரி பேஸ்ட்டை வச்சு நீங்கள் வாஷ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக பளிச்சுன்னு ஆகிடும். பர்னர்லாம் வந்து கொஞ்சம் சால்ட்டும் பேக்கிங் சோடா போட்டு இந்த பேஸ்ட்டை மிக்ஸ் பண்ணி
நல்லா ஹாட் வாட்டரில் கொதிக்க விட்டு அதில் போட்டு எடுத்துட்டிங்கனாலே பளிச்சுன்னு ஆகிடும். அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் வாஷ் பண்ணி காமிக்கிறேன், எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது பாருங்களேன். சூப்பராக ரியாக்ட் ஆகுது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நான் எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட டைனிங் ஏரியாவுக்கு தாங்க. இந்த டேபிள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கரையாக ஆயிடுச்சு. கவர் போடாத 1 வீக் விட்டுட்டோம். அது பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ஃபுல்லாக பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. சாப்பிட்டு அப்படியே வந்து விட்டுறவே நீட்டாக துடைக்கலை. அதில் வந்து அந்த சாத பருக்கெல்லாம் போட்டு ஒரு மாதிரி இது பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் கூட இந்த மாதிரி பேஸ்ட்டை வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணி அதில் கொஞ்சமாக தண்ணி தாங்க ஆட் பண்ணியிருக்கேன். வேறு எதுவுமே இல்லை. ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கனாலும் பரவாயில்ல, இல்லை அப்படியே தெளித்து இதை வந்து நல்லா கொஞ்சம் தேய்ச்சி எடுத்திங்கனாலே விட்டுருது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் உங்களுக்கு வந்து தொடச்சும் காமிக்கிறேன். இப்போ ஸ்ப்ரே பண்ணி ஃபுல்லாக தேய்ச்சி தொடச்சி எடுத்தாச்சுங்க. இதை தொடச்சிட்ட பிறகு மறுபடியும் நார்மல் வாட்டர் வச்சும் நீங்கள் தொடச்சிடுங்க. அப்போ தான் இன்னும் நல்லா க்ளீனாக இருக்கும். சூப்பராக க்ளீனாக ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நான் தொடச்சி காமிச்சிடுறேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொடச்சி முடிச்சிட்ட பிறகு ஒரு கவர் போட்டுருங்க. பாருங்களேன் எவ்வளோ நீட்டாக க்ளீன் ஆகிடுச்சு. கவர் போட்டு விட்டுட்டோன்னா சூப்பரான நம்ம டைனிங் ஏரியா க்ளீன் ஆகிடும். அடுத்த குறிப்பு பார்த்தீங்கன்னா இதே தாங்க. இந்த பேஸ்ட் வந்து ஃபுல்லாக காலியான பேஸ்ட்டு தாங்க. இது உள்ளே என்ன பண்ணலான்னா வாட்டர் ஆட் பண்ணி இதில் இருக்க பேஸ்ட்டை வந்து நான் எடுக்கலாம் அப்படின்ட்டு எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி வேஸ்ட்டை வந்து தான் நம்ம ரீயூஸ் பண்ண போகிறோம். ஃபுல்லாக இதில் வந்து வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு பாக்ஸில் வந்து ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்றதையும் சொல்லிடுறேன். பாருங்களேன் எவ்வளோ பேஸ்ட் இருக்குது. இதை வந்து நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்ப நல்லா இருக்கும். இது எதுக்கெல்லாம் எஃபெக்டிவாக இருக்கும்னா இந்த மாதிரி சிங்க்கை வந்து வாஷ் பண்ண வச்சுக்கலாங்க. வாஷ் பேஷனோ சிங்க்கோ இல்லை வந்து நம்ம கிச்சன் ஏரியாவை கூட நீட்டாக இதை க்ளீன் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டிங்கன்னா போதும், பளிச்சுன்னு ஆகிடுது. இதனோட டேப்ஸும் நான் க்ளீன் பண்ணேன், அவ்வளோ பளிச்சுன்னு இருந்ததுங்க. நல்லா இப்படி போட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டாலே போதுங்க, நல்லாவே க்ளீன் ஆகிடுது. டேப்ஸையும் இந்த மாதிரியே க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ வந்து ஃபுல்லாக வாட்டர் போட்டு வாஷ் பண்ணி எடுத்தால் சூப்பராக ஆகிடுது. அடுத்ததை பார்த்திங்கன்னா ஃப்ளோர் வந்து நம்ம க்ளீன் பண்ணுவோம் இல்லைங்களா, அப்பையும் இதே லிக்விடை வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணி நீங்கள் ஃப்ளோர் க்ளீன் பண்ணிங்கனாலும் சூப்பராக ஆகிடுதுங்க. நான் வந்து ஒரு 2 மூடி அளவுக்கு அதை ஃப்ளோர் க்ளீன் பண்ண ஆட் பண்ணிவிட்டு மீதியை வந்து ஸ்ப்ரேவாக யூஸ் பண்ணிக்கலான்னுட்டு ஸ்ப்ரே பாட்டிலில் போட்டுட்டு இப்போ பாருங்கள் இந்த மாதிரி கரை இருக்க இடத்துலலாம் கூட நீங்கள் லைட்டாக தொடச்சிங்கனாலே ஃபுல் கரையும் போயிடுது. கார்னரில் இருக்க கரை கூட சூப்பராக போயிடுதுங்க. லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே போதும். அப்புறம் இந்த மாப்பை க்ளீன் பண்ண கூட இந்த ஸ்ப்ரேவை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெள்ளி எல்லாம் வந்து கருகி இருக்கும் இல்லைங்களா, கொலுசாக இருக்கட்டும் செயினாக இருக்கட்டும், ஒரு சிலருக்கு வந்து ஹீட் பாடியாக இருக்கும், அவங்களதெல்லாம் வந்து கொஞ்சம் பிளாக் கலர் மாற ஆரம்பிக்கும். அந்த கலர்லாம் வந்து நல்லா பளிச்சுன்னு ஆகிறதுக்கு கூட இந்த பேஸ்ட்டை வச்சு நம்ம சூப்பராக க்ளீன் பண்ணி எடுத்துடலாங்க. உங்களுக்கு பார்த்தா தெரியும் இந்த கலர் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த வெள்ளி செயின்து கொலுசும் ஒரு சிலர்து பார்த்தீங்கன்னா ஹீட் பாடியில் வந்து கலர் அது வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த கொலுசும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தாங்க இருந்தது. ஸோ இது ரெண்டுத்தையுமே எப்படி க்ளீன் பண்ணி எடுக்கலாம் அப்படின்றது தான் இந்த குறிப்பில் பார்க்க போகிறோம். இது வந்து பேஸ்ட்டை வச்சு தான் நான் க்ளீன் பண்ண போகிறேன். ஹாட் வாட்டரில் இதை வந்து ஃபஸ்ட்டு போட்டுடலாங்க. போட்டுட்டு நார்மலாக கொஞ்சம் ஒரு 2 செகண்டுக்கு அப்புறம் இதை எடுத்து லைட்டாக ஒரு ப்ரஷில் வந்து வேஸ்ட்டு ப்ரஷ் இருக்கும் இல்லைங்களா, அதில் வந்து பேஸ்ட்டை எடுத்துக்கலாம். பேஸ்ட்டை எடுத்துகிட்டு இதை ஃபுல்லாக எடுத்து நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து அந்த ஸ்ப்ரே வந்து வச்சுருந்தீங்க இல்லைங்களா, அதை இந்த லிக்விடை கூட போட்டு ஒரு 2 மூடி போட்டு கொதிக்க விட்டிங்கன்னா அந்த தண்ணியிலேயே இந்த கொலுசையும் செயினையும் போட்டு ஒரு 2 செகண்ட் கொதிக்க விட்டிங்கனாலும் அந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் எடுத்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணி நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாங்க. நான் வந்து வெறும் பேஸ்ட்டை வச்சு ஹாட் வாட்டர் போட்டு எடுத்துகிட்டேன். இப்போ வந்து அதை வச்சு நான் கொஞ்சம் க்ளீன் பண்ணியும் காமிச்சிடுறேன். இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டை வச்சு ப்ரஷ்ஷை வச்சு க்ளீன் பண்ணிக்கோங்க. அப்புறம் மறுபடியும் வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துட்டிங்கனாலே உங்களுக்கு பளிச்சுன்னு ஆகிடும். இப்படி பிடிக்கலைனாலும் நீங்கள் லிக்விடாக இதை மிக்ஸ் பண்ணி ஹாட் வாட்டராக அதில் போட்டு கொலுசையும் செயினையும் போட்டு எடுத்திங்கனாலும் சூப்பராக பளிச்சுன்னு ஆகிடும். இப்போ வாஷ் பண்ணிவிட்டு நார்மல் ஒரு வாட்டர்லையும் வாஷ் பண்ணி எடுத்துடலாம். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன், நல்லா பளிச்சுன்னு ஆகிடுச்சு. அந்த கருப்பாக இருக்கிற கரையெல்லாமும் போயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது கொலுசுன்னு இல்லைங்க, விளக்கோ இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா ஏதாவது குங்குமம் கொடுப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஐட்டம்காக இருந்தாலும் யூஸ் பண்ணி பாருங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சுவிட்ச் போர்டெல்லாம் கொஞ்சம் கரையாக இருந்ததுங்க. பாப்பா வந்து ஒரு விளையாடிட்டு இருந்தால் அதில் வந்து மையெல்லாம் தேய்ச்சி இந்த மாதிரி இருந்தது. இதையும் எப்படி க்ளீன் பண்ணலாம்னா இந்த மாதிரி ப்ரஷில் வந்து கொஞ்சமாக பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட்டை வச்சு இந்த மாதிரி லைட்டாகவே தேய்ச்சிட்டிங்கன்னா போதும். கொஞ்சம் வந்து கவனமாக தேய்ங்க. ஏன்னா வந்து இது சுவிட்ச் போர்டு இல்லைங்களா, ரொம்ப ஈரமாக இருக்கிற மாதிரியெல்லாம் நீங்கள் தேய்ச்சிடாதீங்க, அப்புறம் ஷாக் அடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் கவனமாக தான் தேய்க்கணும். லைட்டாக இந்த மேலே மட்டும் கரை இருக்கிற இடத்துல மட்டும் இந்த ப்ரஷ்ஷை வச்சு தேய்ச்சி எடுத்துகிட்டு இதையும் நம்ம வந்து வாட்டரில் எதுவுமே இல்லைங்க, நார்மலான ஒரு துணியில் வந்து இந்த மாதிரி தொடச்சி எடுத்துட்டோம்னாலே போதும். இதுவும் ஃபுல் கரையும் போயிடும். எல்லா சுவிட்ச் போர்டும் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துடலாங்க. கண்டிப்பாக இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சு பாருங்கள். வாட்டர் எதுவுமே போடாதீங்க.
இன்றைக்கி பார்த்த இந்த பேஸ்ட் குறிப்பு எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தான் நம்புகிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக்கும் ஷேரும் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லைங்க, நம்மளோட சேனலில் ஆல்ரெடி கிச்சன் டிப்ஸ், கிளீனிங் டிப்ஸ், பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட், கிராஃப்ட் அப்படின்ட்டு நிறைய வகையான குறிப்பு வகைகளும் போட்டிருக்குங்க. சம்மருக்கு உண்டான வத்தல் ரெசிபி, வடகம் ரெசிபி எல்லாமும் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் போய் விசிட் பண்ணுங்கள். இதோட நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்.